எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை குறித்தும் கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படும். ஏனென்றால் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு கூட உடன் இருந்து காரியத்தை நடப்பிக்கிறவராயும் நம்மை வழி நடத்துகிறவராயும் இருக்கிற காணப்படும். ஆகவே நாம் நமக்குண்டான துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் பாடுகளிலும் நாம் போகிற பாதையிலும் வருகிற எல்லாவித இடரல்களையும் தடைகளையும் நினைத்து நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். அதே போல் சத்துருக்களாலும் அல்லது மனிதர்கள் ஏற்படுகிற அந்த இக்கட்டிலும் சூழ்நிலை நெருக்கத்திலும் இருந்து நம்மை தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிற நம்மோடு கூட உடன் இருந்து நம்மை வழி நடத்துகிறவரை அப்படிப்பட்ட அந்த மனிதருடைய கைக்கும் சத்துருவின் கைக்கும் தப்பிவிக்கிற விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு உண்டான எல்லாவித காரியத்தை குறித்தும் நெருக்கங்களை குறித்தும் பாடுகளை குறித்தும் உங்களுக்கு உண்டான எல்லாவித தீங்கான காரியத்தை குறித்தும் சத்துருக்களை குறித்தும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் தெரிவிக்கும் பொழுது நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது தேவன் அதை கேட்டு உங்களுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அதிலிருந்து விடுவிக்கிறவராயும் தேவன் உங்களோடு கூட உடன் இருக்கிறவராயும் அவர் அப்படிப்பட்ட அந்த சத்துருவின் கைக்கு உங்களை விலக்கி தப்பு வைத்து பாதுகாக்கிறாமல் இருக்கிறார் காணப்படும். ஆகவே நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களாயும் அதே போல தேவனை அண்டிக் கொள்கிறவர்களாயும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்களாயும் அவரை எப்பொழுதும் தேடுகிறவர்களாயும் தேவன் மேல் வாஞ்சி உள்ளவர்களாயும் இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராயும் அதே போல அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தும் சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்பிவிக்கிறவராயும் விடுவிக்கிறவராயும் இருக்கிற காணப்படுகிறார். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மேயாக விடுதலை என்று சொல்லப்படுகிறது. அதே போல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொன்னது போல அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் தேவனை அண்டிக் கொள்வது பற்றி கொள்ள வேண்டியது, அவரிடத்தில் எப்பொழுதும் சஞ்சரிக்க வேண்டிய ஒரு சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை பற்றி அறியும் பொழுது நீங்கள் உங்களுக்குண்டான எல்லாவித உபத்திரத்திலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் நீங்கள் விடுதலையாகிறவர்களாயும் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.